அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் மின்னல் வேகத்தில் நடைபெற வெறும் 9 முறை இந்த சக்தி வாய்ந்த திருநாமத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்த காரியம் நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாம ஜப முறை. அக்னி நட்சத்திரம் இருக்கும் காலகட்டத்தில் இந்த திருநாமத்தை நாம் சொன்னால் கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ குறைந்தபட்சம் 3 வீடியோஸை ஒரு நாளைக்கு நம்ம அப்லோட் பண்றோம். அதனால தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு சரியான நேரம் எனக்கு கிடைக்கலங்க. ஆனால் தொடர்ந்து நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 ஜாதகங்களாவது பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தாழ்மையான விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ணாதீங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நம்பரை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். தொடர்ந்து நிறைய பேர் கால் பண்றதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் எடுத்து மேனேஜ் பண்ணவே முடியலங்க. சோ தயவு செஞ்சு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஜாதகத்தை பார்த்து பலன்களை இலவசமா சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. அதனால ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் இருக்குங்க, சார்ஜஸ் இருக்கு. எல்லா டீடைல்ஸையுமே உங்களுக்கு தெளிவா மெசேஜ் பண்ணிடுவாங்க. மேலும் அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7 முதல் 10 நாட்கள் நீங்க வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், இந்த அக்னி நட்சத்திரம் காலகட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுதுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தின் 3வது பாதத்தில் தொடங்கி கார்த்திகை நட்சத்திரம் முழுவதும் வலம் வரும் காலத்தை தாங்க அக்னி நட்சத்திர காலமாக நம்ம எடுத்துக்கிறோம். கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. முருகனும் பார்த்தோம்னா அக்னியிலிருந்து தோன்றியவர். சூரியன் மேஷ ராசியில் பயணிக்கும் காலத்தை சித்திரை மாதமாக நம்ம எடுத்துப்போம். உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனின் இந்த காலகட்டத்தை அக்னி நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் நமக்கு இருக்குங்க. இந்த காலகட்டம் முழுவதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானின் அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். அதற்கான ஒரு சூட்சம வழியை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 9 முறை மட்டும் இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்தால் போதும். அதாவது இன்றைய தினம் மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமையில் ஆரம்பித்து மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இந்த நாம ஜபத்தை நம்ம நிறைவு செய்யணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு சக்தி வாய்ந்த திருநாமமாக இருப்பதனால எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். தினமும் காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணி இருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல தினமும் ஒரே நேரத்துல தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல நீங்க சொன்னாலே போதும். எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். திருநாமத்தை ஜபம் செய்வதற்கு முன்பாக சூரிய பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை பண்ணிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை தினமும் 9
முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சூரிய பகவானின் சூட்சம மிகுந்த திருநாமம் இது. ஒரு நாள் கூட நீங்க தவறாமல் 25 நாட்களும் இந்த நாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அடுத்த முக்கியமான விஷயம், இன்கேஸ் உங்களுடைய கோரிக்கை 25 நாட்களுக்கு முன்பாகவே நிறைவேறிட்டால் நீங்க இந்த நாம ஜபத்தை நிறுத்திடக் கூடாதுங்க, ஸ்டாப் பண்ணக்கூடாது. அக்னி நட்சத்திர காலம் முழுவதுமே இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லி முடிக்கணும். அதாவது மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லி கம்ப்ளீட் பண்ணணும். குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த நாம ஜபத்தை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, தேவையாக இருந்தாலும் சரி, இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ஒரு நாளைக்கு 9 முறை மட்டும்தான் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்ய போறோம். சோ ரொம்ப வேகமா நீங்க சொல்லிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. கவனம் சிதறாமல் சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு சின்ன வழிபாட்டு முறையும் இருக்குங்க. வீட்டு பக்கத்துல முருகர் கோவில் இருக்கிறவங்க அல்லது முருகர் கோவிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில், அதாவது இன்றைய தினம் மே 4 முதல் மே 28ஆம் தேதி வரை தொடர்ந்து முருகரை நீங்க தரிசனம் செய்தாலும் உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல நீங்க பிரேக் எடுத்துக்கலாம், கோவிலுக்கு போக முடியாது. மற்றபடி அனைத்து நாட்களும் நீங்க முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். அக்னி நட்சத்திர காலம் அப்படின்றது சூட்சமமான ஒரு நேரம். வெயிலின் தாக்கம் மட்டும்தான் இந்த நேரத்துல இருக்கும்னு கிடையாதுங்க. நம்முடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய காலம் தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க முருகர் கோவிலுக்கும் நீங்க போயிட்டு வாங்க. எத்தனை கோரிக்கைகளை வேணாலும் அங்க நீங்க வைக்கலாம். 25 நாட்களும் முருகப்பெருமானை நீங்க தரிசனம் செய்யுங்க. பெண்கள் மட்டும் தீட்டு நேரத்துல நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். அந்த நேரத்திலும் வீட்டிலேயே நீங்க முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மெத்தட் ரொம்பவுமே சிம்பிளானது. தினமும் 9 முறை ஓம் கிரினி சூர்யாய நமகன்ற இந்த திருநாமத்தை சொல்வதற்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். சோ யாருமே இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. திரும்பவும் சொல்றேங்க, நாம ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தினமுமே உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.